ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோச்சை பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். யார் கூட? வெல்குணா மண்டியன், ரத்த மண்டையன், கூடவே கொம்பேரி மக்கன், அந்த 3 பேர் கொம்பேரி மக்கன், அந்த 3 பேருக்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவனுங்க பயங்கரமாக பேசிட்டுருக்குங்க. கோச்சோ, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கோச்சோ, இங்கே சாதாரண மக்கள் இருக்கும்போது நீ ஒன்றும் பண்ண முடியாது. டொமைன் அப்ளிகேஷனை பயன்படுத்தி தான் பாரு. நீ அப்படி பயன்படுத்தினா இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரேடியாக செத்துருவாங்க உன்னுடைய சக்தினால். இதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். நம்ம வெல்கோனா மண்டியன் கோச்சியை பார்த்து மிரண்டு போயிடுறான். அட்டடாடா, இந்த வெல்கோனா மண்டியன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சவும் ஓரளவுக்கு மிரண்டு தான் போகிறான். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம கோச்சை இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம நமாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொம்பேரி முக்கா அவனை பிடிச்சி ஒரே அடி காலி பண்ணிடுறான் நம்ம கோச். அதை பார்த்துட்டு நம்ம வெல்கோனா மண்டியும் பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கலான்னு போகும்போதே அவனுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம கோச்சை தடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவனை சாதாரணமாக எடை போட்டுட்டோம். இந்த கோச்சோ சக்தியில் மட்டும் இல்லை, அவன் டெக்னிக் மூலமும் சாதாரண உடம்புல ஒரு பலத்து மூலமாகவே நம்மளை தடுக்க ஆரம்பிக்கிறான். இவனை எப்படி தான் நம்ம 1/2 hour தடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் ஒன்று வருதுங்க. அந்த ட்ரெயினை பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே சண்டை போட்டுருக்கான். அப்படியே வெல்கோனா மண்டியன் திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லுன்னு நினச்சி பார்க்குறான். என்னென்னா, இவங்க கோச்சவை கொல்லணுன்றது இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. அவனை எப்படியாவது அடைச்சி வைக்கணும். ஏன்னா கொல்றதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று. இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கிறதே நம்ம வீணாக போன தண்டமாக இருக்கக்கூடிய கெத்தோ தான். என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாரு, கோஜோ ரொம்ப சக்திசாலி. அவனுடைய ஃபுல் இதுவையும் பயன்படுத்த முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவனை பிரிசம் ரிலம்ன்றக்குள்ளே அழிக்கணும். டேய் அமைதியாடுறா, நீ பிளான் போடுறதெல்லாம் ஓகே, கூட இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டமான வழியும் எங்கள் கூடவே பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களவே பார்க்க சொல்கிறிய எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது பண்ணி தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சை கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஒன்று வருது. வந்த உடனே அங்கே எல்லா மக்களும் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தவுடனே அங்கே அப்படியே உருவெல்லாம் மாறி மக்களெல்லாம் உடனே சாக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்தா அப்படியே கோச்சாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்போ இங்கே பேசிக்கிட்டு ஒருத்தன் வரான் இல்லையா, யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மகித்தோ தான் வந்துட்டாங்க. மகித்தோ வந்தவொடனே இவன் இந்த பேட்ச் பெஸ்ஸா, இவன் தான் நம்ம யூஜி சொன்னாலா அப்படின்ற மாதிரி நம்ம கோச்சை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பக்கம் கோச்சுக்கு பின்னாடி நம்ம கெத்தோ நிற்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் இந்த சைடு நம்ம ஹீரோ யூஜி எல்லாம் மற்றவங்கள எல்லாரையும் காப்பாற்றணும். அப்படியே போல் கோச்சை பற்றி போய்கிட்டு இருக்காங்க எல்லோரும். எப்படி அடுத்தடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் பக்கம் ரயில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மெகித்தவும் உள்ளே இருந்துக்கிட்டு எல்லாரையும் வந்து காலி பண்ணிக்கிட்டு எல்லாரையும் மாற்றிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்பா, ஒரு வழியாக வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெல்கோனா மண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷம். இங்கே அப்படியே ரயில் வருது. ரயில்னால் நம்ம மெட்ரோ வருதுன்னு வச்சுக்குவோம். மெட்ரோ வருதுன்னு இல்லை, மெட்ரோ தான் வருது. மெட்ரோவில் வெளியே வந்து ஓப்பன் ஆன உடனே அங்கே பார்த்திங்கன்னா மக்களெல்லாம் உருமாறி அப்படியே வந்து சாபத்து நடந்து விட்டாங்க. நான் வந்துட்டேன், சும்மா ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. இங்கே இவங்கள மாற்றுறதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. வீணாக போன மனுஷங்களை இத்து போன ஆத்மாக்களாக மாற்றி கொள்வது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாலியாக வந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டுருக்க. இங்கே நம்ம கோஜோ இவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த பேச்சா, இவன் தான் யூஜி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அவன் அடிக்கலான்னு போகும்போது நம்ம மிகுத்தனால நம்ம கோச்சுவை தொடக்கூட முடியலங்க. பரவாயில்லையே, உன்னை என்னால் தோண முடியல, அவ்வளோ சக்தி ஜாலியா, நீ தான் இருக்குது நம்பர் 1 சசரர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெங்கித்தோ பயங்கரமாக கடுப்பாக்கிட்டு இருக்கான். இப்போவாவது அவன் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்படி மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ ஒன்று பேரியருக்கு வெளியே இருக்கிற மக்களை காப்பாற்றணும். இல்லை அப்படின்னா நீ டொமைன் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இங்கே இருக்கிற மக்கள் அடித்து அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றணும். நீ எனக்கு தெரிஞ்சு டொமைன் அப்ளிகேஷனை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம மெகித்தோ ரொம்ப இது வந்துட்டு சட்டனாக எல்லாமே ஸ்டாப் ஆகுது. எல்லாமே காலநிலாம் அப்படியே உறைஞ்ச மாதிரி பார்த்தா நம்ம கோச்சோ மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா
பயங்கரமான ஸ்பீடு. அப்போது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கோஜோ டொமைன் அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டான், அதுவும் 0.2 செகண்ட்ஸுக்கு மட்டும். ஏன்னா இந்த 0.2 செகண்ட்ஸ் அப்படின்றது அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அவனுடைய சக்தி சாதாரண மக்களை பயங்கரமாக பாதிக்கும். இப்போ இந்த 0.2 செகண்ட் அவங்க நிலையாக நிறுத்தப்பட்டதுனாலே அவங்களுக்குள்ள 6 மாதத்துக்கான தகவல்கள் உள்ளே போயிருக்கும். இதிலிருந்து அவங்க வெளியே வரவே எப்படியும் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மாற்றப்பட்ட கர்ஸ் மக்களை நம்ம ஹீரோ கொண்டிருக்காங்க. கொன்ன உடனே பின்னாடி இருந்துக்கிட்டு பிரிசம் ரிலம் ஓப்பன் அப்படின்னு சொல்ல அப்படி இவன் ஸ்டன்னாகி நிற்கிறான். கூடவே ஹாய் கோஜோ எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு அந்த வாய்ஸை கேட்ட உடனே கோஜோவுக்கு சடனாக எல்லா பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. நீ 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 இங்கே தானே, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ கேட்கும்போது நான் தான் பகீத்தோ அப்படின்னு சொல்லும்போது என்ன கொஞ்சம் சண்டையில் இருக்கும்போது கவனத்தை சிதற விடலாமா அப்படின்னு சொல்லவுடனே அந்த பிரிசம் ரிலம் அவனை பிடிச்சிக்குது. அவனால் மூவ் பண்ண முடியல. அவனுடைய மற்ற சக்தி எல்லாத்தையுமே சாபம் எல்லாத்தையுமே அவனால் பயன்படுத்த முடியல. நீ உண்மையை சொல்கிறா, நீ கெத்தோ கிடையாது. என் மூளை என்னதான் நீ கெத்தோன்னு சொன்னாலையும் என் மனசு சொல்லுது நீ கெத்தோ கிடையாது. சரி நான் காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிக்கிறான். அது பார்த்தா மேலே ஒரு மூளை மாதிரி இருக்குது. இதனால தான் நான் என்னுடைய மூளையை எந்த மனுஷனுக்குள்ளேயும் மாற்றி நான் உயிர் வாழ்ந்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நீ இல்லை அந்த சோக்கா லேடி தானே இந்த சுக்குரு தூக்கி போட்டது, அதாவது சுக்குரு கித்துவை. அப்போ நீ இவனை விட்டுட்ட பார்க்காம. இவன் எனக்கு ரொம்பவும் தேவைப்பட்டான். அதுவும் இவன் கேஸ் மேனிப்புலேஷன் டெக்னிக்கெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறான் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யூஜிக்கு நம்ம மெக்கமாரோ கால் பண்ணி சொல்கிறான், டேய் துரோகி எனக்கு எதுக்குடா கால் பண்ண அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என்னை என்னென்ன திட்டிக்க, இப்போ சத்ரா கோஜோ சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்காக அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம கோஜோ ரிலீஸ் ஆகுவானா, ரிலீஸ் ஆக மாட்டானா, யூஜி என்ன பண்ணுவான்றது அடுத்த எபிசோடில் வரும். பை.